அனுபவிக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அந்த மாதிரி சூழ்நிலை ஆகி போச்சுரு, நான் என்ன பண்ணதுன்னு கலங்குறீங்களா? அதெல்லாம் நடக்காது. கர்த்தர் உங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதத்தை தருவார். அது உங்களுக்குரியது, அது உங்களுடைய வேலை, அது உங்களுடைய பிசினஸ், அது உங்களுடைய சொத்து, அது உங்க வீடு. யாரும் பறித்து கொள்ள முடியாது. அது உங்களுக்கு தான் வரும். அது உங்களுக்கு தான் கர்த்தர் தருவார். அதை இன்னொருத்தர் எடுத்துக்கொண்டு போக கர்த்தர் விட மாட்டார். அப்படிதான் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பிறகு எதுக்கு நீங்க பயப்படணும்? நீங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க இப்படி வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, நான் கட்டினா நான் தான் அதில் குடியிருப்பேன், நான் பிரயாசப்பட்டா நான் தான் பலனை அனுபவிப்பேன்னு எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. நான் அதை விசுவாசிக்கிறேன். இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி தருவீங்க, நான் இழந்ததை பெற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லுங்களேன். அற்புதம் நடக்கும். நீங்க பார்ப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த மகன் இந்த மகள் ஏதோ ஒரு காரியத்தை இழந்து போன நிலைமையில சோர்ந்து போயிருக்கிறாங்க. இவங்களுக்கு உரியதை இவங்க தான் அனுபவிக்கணும். இவங்களுக்கு உரியது இவங்களுக்கு தான் சொந்தமாகணும். அதை ஒருவரும் பறித்து கொள்ளாதபடி இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க பண்ணி ஆசீர்வதித்த மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஆம்.